Hi dear friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மன்னிச்சிடுங்க. 2 டேஸாக எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல. சாரி டு ஆல். நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன், பட் எல்லா கமிட்மெண்ட்டும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. 2 days சீக்கிரம் எல்லா கமிட்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். டுடே மண்டே, இன்றைக்கி தான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2-3 டேஸில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப இஷ்யூ, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். டிப்ரெஷனுக்கு போயிட்டேன்னு தான் சொல்லணும். ரொம்ப மென்டல் ப்ரெஷரு, ஒரு மாதிரி எந்த விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து எனக்கு டிப்ரெஷனு. டுடே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் இந்த வீடியோவுக்கு வரதுக்கான காரணம், இன்றைக்கி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ரொம்ப சுத்தமாக என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. அதுவும் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 days கழித்து நிறைய நியூ கமெண்ட்டை பார்த்தேன். பழைய மாதிரி எனக்கு அது வந்து ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பக்கம் எப்போதுமே ஒரு வெல்கம் நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் ஒரு தனி செப்பரேட் வீடியோ கொடுத்து வெல்கம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த டைம் வந்து வெல்கம் பண்ண முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் நியூவாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் எல்லாருக்கும் வெல்கம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும், சரிங்களா? வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா இருக்குது. நிறைய கொஷின், நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து நிறைய டிப்ஸ் கொடுத்து தான் தனி செப்பரேட் வீடியோ எப்போதுமே கொடுப்பேன். நியூ சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னாலே இந்த டைம் என்னால் சுத்தமாக முடியல. சாரி டு ஆல். ஆனாலும் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்வி தான். பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தயவு செய்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 days மட்டும் டைம் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப டென்ஷன். எப்போதுமே நான் வந்து இந்த ப்ரெஷர் டென்ஷன்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். ப்ராப்ளம்ஸ் எப்போதுமே இருக்கும், அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெருசாக இல்லாமல் சரி ஓகே எப்போதும் போல் நார்மலாக தான். இந்த ஸ்மைல் இருக்குது இல்லையா, என்னோட பழைய வீடியோஸில் பாருங்கள். இந்த ஸ்மைலுக்கும் முன்னாடி இருக்கிற வீடியோஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் அந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய காயங்கள், நிறைய வேதனை, நிறைய இழப்பு, பெரிய வலி நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜெர்னியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் என்னை விட பெரிய கஷ்டங்கள் இருக்கலாம், உங்களை விட எனக்கும் பெரிய கஷ்டங்கள் இருக்கலாம், நம்மளை விட இந்த உலகத்தில் நிறையா பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். இதுவும் கடந்து போகும் தான் எப்போதும் போவேன். பட் திடீர்னு சின்ன தடுமாற்றம், எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, எனக்கும் அப்படி ஒரு வீக்னஸ் பாயிண்ட் தான் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பேபிஸ். நான் சிரிக்கிறேன் இல்லையா, அந்த சிரிப்பு ஒரு பிரைட்னஸ், ஒரு லைட்டோட வெளிச்சங்கிற மாதிரி எனக்கு தெரியுது இல்லையா. அந்த பிரைட்னஸ் எங்கேருந்துன்னா அவங்கக்கிட்டேருந்து தான் வந்தது. அவங்க என்னோடய லைஃப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப் பியூட்டிஃபுல்லாக மாறிச்சு. சிம்பிளாக ப்ராப்ளம் என்னன்னு சொல்லணும்னா, நாங்கள் வந்து லவ் மேரேஜ். நிறையா எதிர்ப்புகளை தாண்டி தான் லைஃப்பில் வந்து ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு என்னோடய மேரேஜ் லைஃப்பில் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும், என்னோடய கிட்ஸை நான் மட்டும் தனியாக தான் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். அப்போது 3 பேருங்கும் போது எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு தெரியும். தனியாக எல்லாருமே இருந்துமே நாங்கள் மட்டும்தான் அவங்கள பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? நிறையா வலியும் வேதனைகளை மறைச்சிட்டு ஒரு சின்ன சிரிப்போடு நிறையா வலி வேதனைகளை இந்த வீடியோவில் தெரிவிச்சிட்டேன். அதனால் தயவு செய்து சாதாரணமாக ஒரு வீடியோ கொடுத்துறோன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் எப்போதுமே கொடுப்பேன். பட் என்னால் எனக்கு சுத்தமாக முடியல, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல சுத்தமாக. பட் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோவாக கண்டிப்பாக வரும், சரிங்களா? ஓகே டியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், குட் நைட்.